அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஷரீஃப் அண்ட் ஹலோ எப்படி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே காய்ஸ், எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். தோஸ்து ஆர்னிக்கு நேம் போர்டு செய்கிறதுக்காக போயிருந்தேன். ஸோ அது நேம் போர்டு பாதி பேர் எழுதிறாங்க, பாதி அப்படியே நின்றுட்டுருக்கு. லைக் ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில், டிராக்டர் கடையில் போய்ட்டு சும்மா இதை போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ போய் பார்த்தேன், பிடிச்சிருந்துச்சி, வாங்கிட்டேன். ஸோ அரௌண்ட் எனக்கு 200 சொன்னாங்க, ஃபுல்லாக வெல்வெட்டில் எலாஸ்டிக் டைப்பு. ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தோஸ்து நேம் போர்டு சேஞ்ச் பண்ணியாச்சு. நிறைய பேர் நேம் போர்டு சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பார்த்தீங்கன்னா மாபாப் கி துவா அப்படின்னு சொல்லி அதுவும் போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, ஆர்னிலேருந்து செய்யார் வழியாக போயிட்டுருக்கோம், காஞ்சிபுரம் கிட்ட லோடு ஏற்றுறதுக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்துக்கு. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 2:30 மணி ஆகிடுச்சு. லைக் 12 மணிக்கு தான் லோடே கன்ஃபார்ம் பண்ணாங்க. பாசிங் லோடு தான். கிட்டத்தட்ட ஒரு வாரம் வண்டி ஹால்ட் ஆகிட்டு லோடு இல்லாமல். லைக் என் ஃப்ரெண்டும் வந்துட்டான், கிளம்பியாச்சு, சாப்பிட்டோம். ஏன்னா இப்போ அந்த கம்பெனிக்கு போனால் எத்தனை மணிக்கு லோடு ஏற்றுவாங்கன்னு சொல்லி தெரியல. ஸோ ஒரேடியாக சாப்பிட்டு கிளம்பிட்டோம். லொக்கேஷன் வந்தாச்சு. இதுதான் அந்த கம்பெனி, பெயிண்ட் கம்பெனி, ஆதித்யா பிர்லா பெயிண்ட் கம்பெனி. ஸோ எங்கே பண்ணுறோம், அப்புறமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம ஃபால்கன் நாங்கள் நின்றுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க நேம் போர்டு சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி. நேம் போர்டு சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த நேம் போர்டே இருக்கட்டும்னு சொல்லி விட்டேன். பட் இருந்தாலும் சரி, ஓகே சேஞ்ச் பண்ணிட்டேன். நான் அந்த டைம் கிடச்சதுனால சரி, அந்த போர்டு கூட டேமேஜ் ஆகிட்டு இருந்துச்சு, அந்த போர்டு மாற்றணும், சரி எஃப்சிக்கு மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டுட்டேன் நான். ஸோ நம்ம நேம் போர்டு வந்து எஸ்எஸ்சிஏ டிரான்ஸ்போர்ட் தான் போட்டிருக்கிறேன். ஆக்சுவலி இந்த நேம் போர்டு கூட பஞ்சாயத்து போச்சு வீட்டில். எம்எஸ்எஃப் தான் போடலான்னு பிளானில் இருந்தேன். அது அப்பா இந்த இனிஷியல் போடு அப்படின்ட்டாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி தோஸ்து வாங்க சாப்பிட்லாம் சிக்கன் ரைஸு. ஸோ நம்ம இங்கே ஹோட்டலில் எதுவுமே கிடையாது. இங்கே பக்கத்துலேயே வந்து ஃப்ரெண்டு இருக்கான், அவங்ககிட்ட சொல்லி வர வச்சேன் சாப்பாடு. ஸோ கம்பெனி உள்ளே தான் இருக்கிறோம். அண்ட் இங்கே ஒரு டீ கடை எதுவுமே இல்லை இங்கே. அண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ வண்டிங்கள்லாம் ஃபுல்லாக நின்றுட்டுருக்கு. இன்னொரு 15 வண்டி இருக்குது. நைட்டுக்குள்ளே லோட் ஆகிடுமா என்னன்னு தெரியல. குட் மார்னிங் தோஸ்து, வாங்க டிஃபன் சாப்பிட்லாம். ஸோ பார்த்தீங்கன்னா நைட்டு கூப்பிடுவாங்கன்னு நினச்சோம், கூப்பிடவே இல்லை. இன்னும் நம்மளுக்கு முன்னாடி பாயிண்ட் எல்லாம் காலியாக தான் இருக்குது. பட் முன்னாடி பாயிண்டில் வந்து 5 வண்டி இருக்குது. இந்த லைனில் பார்த்திங்கன்னா இந்த லைனில் வந்து ஒரு 5 வண்டி இருக்குது. நம்ம 5 வண்டி இருக்குது. அப்போ இன்றைக்கி லோடு ஏற்றிடுவாங்களா என்னன்னு தெரியல. ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம், என்னண்ணா நேற்று வந்தது இன்னும் லோடு ஆகலையாண்ணா அப்படின்னு சொல்லி. இருங்கப்பா நான் டீம் லீடர்கிட்ட பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டாங்க. ஸோ தோஸ்து வண்டி எடுத்து பாயிண்டில் விட சொல்லிட்டாங்க. 3ஆம் நம்பர் பாயிண்டில் போய் விடணும். ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து ஒரு ½ அன் ஹவர் நல்லா மழை பெஞ்சது. இப்போ கூட வானம் வந்து க்ளோஸில் தான் இருக்குது, ஃபுல்லாகவே லைட்டாக தூரல் விழுந்துட்டுருக்கு. அண்டு நம்ம பின்னாடி வந்த வண்டி லோட் ஆகிடுச்சு கட்டாக்கு. அந்த வண்டி தார்பால் கட்டிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம வண்டி லோட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே லோடிங் அண்ணனுங்க எல்லாருமே நம்ம வண்டி பின்னாடி தான் நின்றுட்டுருக்காங்க. டைம் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 2 மணி ஆகிடுச்சு. தோஸ்து நம்ம வண்டி லோடிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பெயிண்ட்டு டைம் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 9 மணி ஆகிடுச்சு. 24ஆம் தேதி. நேற்று 3 மணிக்கு வந்தது மதியானம். இப்போ தான் லோடு ஸ்டார்ட் ஆகிருக்குது. இவ்வளோ தான் ஹைட்டு. பார்ப்போம். வண்டி இங்கே நிப்பாட்டியிருக்கோம். ஸோ வேமெண்ட் அங்கே இருக்குது. கடைசி நேரத்தில் என்ன சொல்லிட்டாங்கனாக்கா, பில்லு உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, இவே பில்லு. ஸோ காலையில் தான் ரெடி பண்ண முடியும் பில்லு அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ காலையில் நேரத்தோடு வந்துடுறேன் 7 மணிக்கெலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பிட்டாங்க. ஸோ வாங்க சாப்பிட்லாம். ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் ஆர்டர் பண்ணோம். பில்லு வரத்துக்கு தாங்க பிரச்சனை. பில்லு வேறு மாற்றி ஷார்ட்டேஜ் ஆகிட்டு இருக்குது. பில்லு மாற்றி போட்டிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வேமெண்ட்டில் நிப்பாட்டி வேமெண்ட் போட்டாச்சு. ஸோ பில்லு எடுத்துகிட்டு வரதுக்காக போயிருக்காங்க. ரொம்ப கஷ்டங்க. இதுக்கு தான் இந்த லோடு எடுத்துன்ற மாதிரி ஆகிப்போச்சு நம்மளுக்கு. பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். தோஸ்து பில்லு வந்துச்சு. நம்ம கேட்டாண்ட இருக்கோம். தண்ணி கேனு அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு கிளம்ப வேண்டியதான். டைம் பார்த்திங்கன்னா 2 மணி ஆக போகுது. கிட்டத்தட்ட 2 நாள் ஆகிடுச்சு நம்ம வந்து இங்கே இருக்கோம். 18,702 ரூபா ஆகிடுச்சு. ஸோ டீசல் போட்டாச்சு, கிளம்ப வேண்டியது தான். டைம் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 9:30 மணி ஆகிடுச்சு. ஸோ கிளாஸ் எல்லாம் கொஞ்சம் கழுவிட்டு கிளம்பலாம். தோஸ்த எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பிடிகுலா கிட்டே இருக்கிறோம் நம்ம. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏரியெல்லாம் வர வழி ஃபுல்லாக ஏரியாலாம் ரொம்பிட்டு இருந்துச்சு. மழைங்க, பயங்கரமான மழை. வ்ளாக் எதுவுமே எடுக்கல, ரெகுலராக ரூட்டு போகிறதுனால. ரெகுலராக ரூட்டு போகிறதுனால எதுவுமே வ்ளாக் அவ்வளோவா எடுக்கலை. ஏன்னா 8:30 மணிக்கு வண்டி எடுத்தேன். ஸோ லைக் காவாலி வரைக்கும் தான் வண்டி ஓட்டினேன். 5:30 மணி வரைக்கும், காலையில் 5:30 மணி வரைக்கும் வண்டி ஓட்டினேன். அதுக்கப்புறமா படுத்து தூங்கிட்டேன். என் ஃப்ரெண்டு நான் ஓட்டுறேன்டா அப்படின்னா, சரி ஒரு 2 மணி நேரம் தூங்கிட்டு எடுறா வண்டி. ஏன்னா நம்ம வண்டியில் வந்து ரன்னிங்கில் கூட சில டைம் வந்து தூக்கம் அவ்வளோவா இருக்காது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், சரி ஒரு 2 மணி நேரம் தூங்கிட்டு எடுறா அப்படின்னு சொல்லி சொன்னேன். 7 மணிக்கு அந்த மாதிரி எடு அப்படின்னேன். ஸோ ஃப்ரெண்டு தான் வந்து 8 மணிக்கு எடுத்தான் வண்டி. அப்படியே அப்போ ஓட்டிகிட்டே வந்துட்டான். நான் நல்லா தூங்கிட்டேன்.
நல்லா தூங்கிட்டேன் நான். ஸோ அங்கெல்லாம் இப்போ தான் எந்திரிச்சேன். ஒரு 1/2 hour ஆகிடுச்சு எந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டீ சாப்பிட்டு போயிட்டுருக்கோம். பிடிக்குள்ளா கிட்டே இருக்கிறேன். லைக் இன்னும் பாயிண்ட்லேருந்து கால் எதுவும் வரல, பார்ப்போம். ஸோ இன்ஷால்லா மேபி ஒரு 6 o'clock 7 o'clock ரீச் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன் ஹைதராபாத்துக்கு. பார்ப்போம். எடுத்துகிட்ருக்கோம். ஏம்மா தோஸ்து வாங்க டீ சாப்பிட்லாம். ஸோ இங்கே ரெகுலராக நிப்பாட்டி டீ சாப்பிடுவேன். ஸோ தண்ணி இப்போ கூட போயிட்டு தான் இருக்குது. தண்ணி ஃபுல்லாக ஓடெல்லாம் ஃபுல்லாகவே தண்ணியாக தாங்க போய்ட்டுருக்குது. ஃபுல்லாகவே இங்கே செம்ம மழை. இங்கே மேலே தார்பாலில் தண்ணி நின்றுது எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு, பார்த்துருப்பீங்க. தோஸ்து பார்டர் வந்தாச்சு, தெலுங்கானா பார்டர் ஆந்திரா பார்டர் பாஸ் பண்ணியாச்சு. ஸோ இங்கே பாருங்கள் போட்டிங் போயிட்டுருக்காங்க. அங்கே மீன் பிடிக்கிறதுக்கு போகிறாங்களா என்னன்னு தெரியல. ரயில்வே பிரிட்ஜு தண்ணி ஃபுல்லாக தான் இருக்குது. ஸ்டீல் வாங்கியாச்சு, கிளம்பியாச்சு. தோஸ்து வாங்க சாப்பிட்லாம். ஸோ டைம் பார்த்திங்கன்னா 4 மணி ஆகிடுச்சு. நலகொண்டா கிட்டே இருக்கிறேன். ஸோ ரொட்டி அப்புறமா அண்டா புரிஜி சொன்னோம். ஸோ நம்ம கால் பண்ணாங்க நின்றுக்கிறோம். சாப்பிட்டு கிளம்ப வேண்டியது தான். இன்னும் லொக்கேஷன் வரல, இறக்குற இடம் லொக்கேஷன் வரல. அண்டு என்ன சொல்கிறது, பார்ட்டியோட நம்பர் கூட வரல நம்மளுக்கு. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஃபேமிலி தாபான்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு வண்டிங்கெல்லாம் ஃபுல்லாக இங்கே பார்க்கிங் இருக்குது, நிப்பாட்டி சாப்பிடுவாங்க. ஸோ இதுதான் அந்த தாபா. அண்ட் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு வண்டி எல்லாமே இங்கே நின்றுட்டுருக்கு. ஃபுல்லாகவே தமிழ்நாடு ஏபி வண்டி எல்லா வண்டியும் நின்று இருக்குங்க. ஸோ டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. யாருன்னா நம்ம நண்பர்கள் யாருன்னா இங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தோஸ்த நலகொண்டா வந்தாச்சு. டைம் 5:45 ஆகிடுச்சு டைமு. ஸோ இங்கே இன்னும் பிரிட்ஜு கட்டிகிட்ருக்காங்க. ஸோ லாஸ்ட் டைமே இந்த வீடியோ பிடிக்கலான்னு நினச்சேன், பிடிக்க முடியல. இதுங்க இப்போ நம்ம இங்கேருந்து அப்படியே ரைட் எடுக்க போகிறோம். போகலாம்போ. ஜஸ்ட் இன்னும் நம்மளுக்கு 80 கிலோமீட்டர் இருக்குது லொக்கேஷனுக்கு. ஆல்மோஸ்ட்டு இப்போ முன்னாடி போயிட்டு நம்ம விஜயவாடா ரோட்லேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்துக்க போகிறோம். ஸோ பில்லு ஈவே பில்லெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஈவே பில்லில் வண்டி நம்பர் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. என்ன ஆச்சுனாக்கா நம்ம வண்டியில் 2 இன்வாய்ஸ்க்கு ஒரு ஈவே பில் வந்துச்சு, இன்னொரு இன்வாய்ஸோட ஈவே பில் ஸோ 2 ஈவே பில் வச்சுருந்தாங்க. பட் என்ன ஆச்சுனாக்கா 2 இன்வாய்ஸ் இருந்ததுனால ஒரே இன்வாய்ஸோட பில் 2ஆக வச்சுட்டாங்க எனக்கு ஈவே பில்லில். அதுக்கப்புறமா ஒரு 2 கிலோமீட்டர் வெளியில் வந்ததுக்கப்புறமா கால் பண்ணி ஆனால் இன்னொரு ஈவே பில் மாற்றி வச்சுட்டுக்கிறேன் நான், ஒரே பில்லை 2ஆக வச்சுட்டுக்கிறேன், சாரி நான் கொஞ்சம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கூப்பிட்டாங்க. போயிட்டு அந்த எக்ஸ்ட்ராவாக இருந்த பில்லை கொடுத்துட்டு இன்னொரு இன்வாய்ஸோட பில்லை வாங்கி பின் பண்ணிவிட்டு கிளம்பி வந்தேன். ஸோ 1க்கு 2 தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பார்த்து சேஃபாக வண்டி ஓட்டுங்க. என் ஃப்ரெண்டு தான் வண்டி ஓட்டிகிட்ருக்கான். ஸோ நான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா மாற்றிப்பேன். நான் இப்போது தாண்டி விஜயவாடா பைபாஸில் நின்றுட்டுருக்கோம். இங்கே முன்னாடி லெஃப்ட் எடுக்கணும் நம்ம. ஸோ கண்ணாடியெல்லாம் இங்கே க்ளீன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நிப்பாட்டி டீ சாப்பிட்டு டீசல் செக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டுருக்கோம். 6:40 ஆகிடுச்சு டைமு. தோஸ்து ஹைதராபாத் ரீச் ஆகிடுச்சு. பாயிண்ட்டுக்கு இன்னும் 4 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேன்றாங்க. வாங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம். ஸோ நம்ம கால் பண்ணி நின்றுக்கிறோம். தோஸ்து அவுட்டர் ரிங் ரோடு பிரிட்ஜு கீழே நின்றுட்டுருக்கேன். லைக் டைம் பார்த்திங்கன்னா 9:30 மணி ஆகிடுச்சு. ஸோ இங்கேருந்து 3 கிலோமீட்டர் தான் நம்மளுக்கு லொக்கேஷன், நேராக தான் போனோம். பார்த்திங்கன்னா போகலாமா என்ன ஏதுன்னு யோசிச்சுக்கிறேன். வண்டிங்கள்லாம் போயிட்டு தான் இருக்குது. பட் இருந்தாலும் முன்னாடி போனீங்கன்னாக்கா நாக்பூர் போகிறதுக்கு அந்த மாதிரியெல்லாம் ஏறுறதுக்கு போவாங்க. ஸோ அந்த வண்டியெல்லாம் எது இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி இங்கே நிப்பாட்டி வச்சுருக்கேன். நம்ம அண்ணன் தமிழில் தான் பேசினார் முன்னாடிக்கே. வண்டி டேங்கரு ஒரு 10 மணிக்கு அந்த மாதிரி போப்பா, டிராஃபிக் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தோஸ்து லொக்கேஷன் வந்தாச்சு. டைம் பார்த்திங்கன்னா 11 மணி ஆகிடுச்சு. ஸோ இங்கே மெயின் ரோட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் கூட வராது. 800 மீட்டர்ஸ் தான் இருக்குது இந்த கம்பெனி. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இங்கே நம்மூர் வண்டி ஒன்று இருக்குது உள்ள, TN25 தான் கம்பெனி. ஆனால் உள்ளே அலோடு பண்ணல. ஸோ இந்த கிரவுண்ட்லேயே நிப்பாட்டிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான், கிளம்ப வேண்டியது தான். ஸோ இங்கேருந்து அப்படியே மெயின் ரோட்டில் நடந்து போயிட்டு டிஃபன் எதனா கிடச்சா சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கோம் நானும் என் ஃப்ரெண்டு. அண்ட் ஃபஸ்ட்டு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா லொக்கேஷனில் இந்த காம்பவுண்டுக்கு அந்த சைடில் காமிச்சது கரெக்டாக தான் வந்தோம். பட்டு இது வேர் ஹவுஸ் உள்ளே வாங்க ரோடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இங்கே ஒரு கேட் இருக்குது. அந்த கேட்டில் சங்கிலி போட்டிருக்காங்க. அந்த சங்கிலி இல்லைனாக்கா நம்ம இப்படியே வந்திருக்கலாம். ஸோ முன்னாடி ரிவர்ஸில் ஃபுல்லாக ரிவர்ஸ் போயிட்டு
அதுக்கப்புறமா மெயின் ரோட்டில் போயிட்டு மறுபடியும் லாங் கட்டு போட்டு உள்ளே வந்தோம். ஸோ நம்ம ஃபால்கன் அங்கே நின்றுக்கிறான். கிளைமேட் ஓகே, கூலிங்காக தான் இருக்குது, கொஞ்சம் ஸ்னோவாக இருக்குது. அங்கே வந்து ஏதோ நானும் என் ஃப்ரெண்டு வந்து நிலா தான் அப்படின்னு சொல்லிடுறேன். நான் ரிவர்ஸ் எடுக்கும்போது நானும் அப்படி தான் ஏமாந்துட்டேன். ஸோ என் ஃப்ரெண்டும் வந்து என்னடா அது நிலாவோட அவ்வளோ பெருசாக இருக்குது, நல்லா கிளியராக தெரியுது அப்படின்னு சொல்லி சொன்னான். இல்லை மச்சான், அது பலூன் ஏதோ கேஸ் பலூன் போட்டிருக்காங்கன்னு சொல்லி சொன்னேன். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் வந்தாச்சு. டின்னர் பண்ணிவிட்டு வந்து படுக்க வேண்டியது தான். தோஸ்து ஹோட்டல்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் வந்து பிஸ்கெட் பேக்கெட்டும் ஜூஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். இங்கே ஒரே ஒரு கடை மட்டும் மெயின் ரோட்டில் அந்த சைடு ஓப்பனில் இருந்துச்சு. ஸோ அந்த நான் சொன்னேன் இல்லையா, என் ஃப்ரெண்டு நிலா மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு, இதுதான் அது ஆக்சுவலாக சொல்ல போனால் பலூன். அது இந்த தோஸ்து நம்ம வண்டி அன்லோட் ஆகிட்டுருக்கு. போயிட்டு 11 மணி ஆகிடுச்சு. ஒரு 9 மணிக்கெல்லாம் வண்டி உள்ளே விட்டுட்டோம். ஸோ தற்பாலெல்லாம் கலட்டிட்டு போயிட்டு டிஃபன் சாப்பிட்டு இப்போ தான் வந்தோம் நாங்கள். தோஸ்து இதுதான் அந்த லொக்கேஷன். அந்த ட்ரெய்லர் நிற்குது பார்த்தீங்களா, அங்கே தான் நைட்டு நிப்பாட்டி வச்சுருந்தோம். ஸோ தோஸ்து பாதி வண்டி அன்லோட் ஆகிடுச்சு. இது என்னன்னாக்கா ஒன்று ஒன்றா பாக்ஸ் மாற்றி வச்சுட்டுருக்காங்க. அதனால் வந்து செக் பண்ணி இறக்கிட்டுருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே. ஸோ நானும் என் ஃப்ரெண்டு நமாஸ் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் காமிக்குது. வாக்கபிள் டிஸ்டர்பன்ஸ். அப்படியே நடந்து போயிட்டு நமாஸ் முடிச்சுட்டு வரலான்னு இருக்கிறோம். தோஸ்து லாஸ்ட் டைம் நம்ம வந்து பாண்டிச்சேரியிலேருந்து சர்ஃபெக்சல் லோடு வந்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு லோடு நம்மளுக்கு. ஸோ அந்த லோடு இங்கே தான் அன்லோட் பண்ணது. ஸோ இங்கே ரைட்டில் போனோம்னாக்கா உள்ள குடோன் இருந்தது. லைக் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த விஜயா ஹாஸ்பிட்டல்னு இருக்குது. அங்கே அதுக்கு அந்தாண்ட சைடு தான் நம்ம வண்டி நின்றுட்டுருக்கு. அங்கேருந்து இங்கே நடந்து போயிட்டுருக்கோம் நமாஸ் படிக்கிறதுக்காக. ஸோ இந்த ஹோட்டலில் தான் வந்து டீ சாப்பிட்டு சாப்பாடு எல்லாம் இங்கே சாப்பிட்டுட்டு இருந்தோம் அன்றைக்கி வந்து இறக்கிட்டு. ஸோ இந்த மரத்தாண்ட தான் வந்து நம்ம அன்லோட் பண்ணது. லைக் மசூதி இன்னும் கொஞ்சம் முன்னாடி இருக்குது நம்மளுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும், அனைவருக்கும் ஜும்மா முபாரக். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம நமாஸ் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம். ஸோ இப்போது வண்டியாண்ட சாப்பிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஸோ தோஸ்து மசூதியில் வெளியில் வந்த உடனே பைனாப்பிள் விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ 20 ருபீஸ் சொன்னாங்க, வாங்கியாச்சு. ஸோ முன்னாடி பார்க்கணும் இங்கே எங்கே ஹோட்டல் இருக்குதோ போய் சாப்பிட்டு வண்டியாண்ட போக வேண்டியது. ஸோ தோஸ்து வாங்க சாப்பிட்லாம். இங்கே மசூதியிலேருந்து மெயின் ரோடுக்கு வந்தேன். A1 பிரியாணி அப்படின்னு சொல்லி வாங்க சாப்பிட்லாம். ஸோ மட்டன் பிரியாணி, ஹைதராபாத் தம் பிரியாணி. இங்கே பாருங்கள். ஸோ தோஸ்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. இன்னும் ஒரு 10% தான் இருக்குது நம்மளுக்கு லோடிங்கு. ஸோ அவ்வளோதான், கிளம்ப வேண்டியது. அல்ஹம்துலில்லாஹ் தோஸ்து அன்லோட் ஆகிடுச்சு. ரிசீவ்டு வாங்கியாச்சு, கிளம்ப வேண்டியது தான். இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அல்லாஹ் ஹாஃபிஸ்.